அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். புல் வாரிதி நீர் சுவராததும் என்பார் என்ற வரியில் வாரிதி என்ற சொல்லின் பொருள் என்ன? என்கொல் வாரிதி நீர் சுவராததும் என்பார். இதுல வாரிதி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கடல் என்பது சரி. அகத்தியர் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? அகத்தியர் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுடன் தொடர்புடையது? ஆய் என்பது சரியான பதில். ஈந்த என்ற சொல்லின் பகுதி என்ன? ஈந்த இந்த சொல்லின் பகுதி என்ன? பகுதி இல்லைன்னா அது கட்டளையாக வரும். அதை என்னன்னு சொல்லுவோம்? வேர் சொல்லும்போம். ஈந்த என்ற சொல்லின் பகுதி பார்த்தீங்கன்னா ஈ என்பது சரி. யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குணர் கிறித்துவமும் தமிழும் என்று பொருள் குறித்து உரையாற்றினார்? யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குணர் கிறித்துவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார்? ஆன்சர் போ மீனாட்சி சுந்தரனார். அவர் நடத்திய தமிழாராய்ச்சி மாநாடு என்பது சரி. இரவில் விண்மீன் கசினை செலுத்தி இரவரலோடு பேசுவேன், இரவரிக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? இரவின் விண்மீன் கசினை செலுத்தி இரவரலோடு பேசுவேன், இரவிருக்கும் பரிதியை ஏழை விரகரிக்க வீசுவேன் என்ற வரிகளை பாடியவர் காமராசன் ஆவார். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் எந்த நூல்? அதாவது தெரிந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. இதனை பக்குவமாக சொல்லும் நூல் ஆன்சர் நாலடியார் என்பது சரி. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர் யார்? ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹிராக்லெட்டிஸ் என்பது சரி. தொன்மங்களை கொண்டு அரவான் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? தொன்மங்களை கொண்டு அரவான் என்ற நாடகத்தை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் என்பது சரி. வையகம் முழுவதும் வரினன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்ற வரிகள் கீழ்காணும் யாருடன் தொடர்புடையது? வையகம் முழுவதும் வரினன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். இது யாருடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா தசரதன் என்பது சரி. எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? இளங்கோவடிகள் எந்த காதையில் தன்னை பற்றிய குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார்? வரந்தருங்காதை என்பது சரி. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தண்டி அலங்காரம் என்பது சரி. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இருவகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்? பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இருவகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் ஆகும். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதியாரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன் என்பது சரி. அடுத்த ஒன்று, திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தது யார்? திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்துங்க, ஜார்ஜ் மில்லி என்பது சரி. இந்திரனின் மகன் பெயர் என்ன? இந்திரனின் மகன் யார்? ஆன்சர் சயந்தன் என்பது சரி. உள்ளொன்று வைத்து புறப்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாமை வேண்டும் என்ற வரிகளை எழுதியவர் வள்ளலார் என்பது சரி. பழங்காலத்தில் உப்பு விளையும் களத்திற்கு என்ன பெயர்? பழங்காலத்தில் உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். அம்மூவனார் எந்த திணை பாடுவதில் வல்லவராவார்?
அம்மூவனார் எந்த திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவராவார்? ஆன்சர் நெய்தல் திணை என்பது சரி. என்றூல் விடர குன்றம் போகும் என்ற வரியில் என்றூல் என்ற சொல்லின் பொருள் என்ன? என்றூல் விடர குன்றம் போகும் என்ற வரியில் என்றூல் என்ற சொல்லின் பொருள் சூரியனின் வெப்பம் என்பது சரி. 10 பாட்டு நூல்களில் அகம் பற்றி பேசாத நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. 10 பாட்டு நூல்களில் அகம் பற்றி பேசாத நூல் திருமுருகாற்றுப்படை என்பது சரி. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் யார்? சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று கூறியவர் சி. மணி என்பது சரி. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலை எழுதியவர் யார்? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலை எழுதியவர் சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகள் என்பது சரி. தவறான கூற்றை தெரிவு செய்க. வயங்குமொழி, அடையா, அறிவும் புகழும், சிரா அர். இதுல தவறான கூற்று எது? இதுல அறிவும் புகழும் உம்மை தொகை என்பது தவறான ஒன்றாகும். ஞானசாகரம் என்ற இதழை மறைமலையடிகள் எப்போது நடத்தினார்? எந்த ஆண்டிலிருந்து நடத்தினார்? ஞானசாகரம் இதழை மறைமலையடிகள் நடத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1902ஆம் ஆண்டாகும். தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்று இலக்கணம் வகுத்தவர் யார்? தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்று இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் பரிதிமார் கலைஞர் என்பது சரி. சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார்? சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் ராஜாஜி என்பது சரி. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற வரிகளில் உவா என்ற சொல்லின் பொருள் என்ன? உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற வரிகளில் உவா என்ற சொல்லின் பொருள் அமாவாசை என்பது சரி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பொருந்தாதவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் 10 பேர் எழுதியுள்ளனர். அதுல நாதமுனி என்பது பொருந்தாத ஒன்றாகும். உத்தம சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? உத்தம சோழன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன்ல செல்வராஜ் என்பது சரி. நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? நான் என்பது வேறொருவன் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஐயப்ப மாதவன் என்பது சரி. சுகுண சுந்தரி என்ற நூலை எழுதியவர் யார்? சுகுண சுந்தரி என்ற நூலை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் என்பது சரி. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராசன் என்பது சரி. பிக்சன் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? பிக்சன் அந்த சொல்லின் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா புனைவு என்பது சரி. காட்டுவாக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? காட்டுவாக்கு என்ற நூலை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி என்பது சரி. சிற்பி பாலசுப்பிரமணியன் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஒரு கிராமத்து நதி என்பது சரி. நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்? நர்த்தகி நடராஜ் அவர்கள் யாரிடம் நடனம் கற்றார்? ஆன்சர் தஞ்சை கிட்டப்பா என்பது சரி. பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியது யார்? பூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று பாடியவர் பார்த்தீங்கன்னா இன்குலாப் ஆவார். மனோன்மணியம் உள்ள நூலில் உள்ள கிளை கதையின் பெயர் என்ன? மனோன்மணியம் இந்த நூலில் உள்ள கிளை கதையின் பெயர் பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம் என்பது சரி. தானா குமாரசாமி அவர்கள் தமிழ் வங்க மொழிகளுக்கு ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருதினை எந்த அரசு வழங்கியது? நேதாஜி இலக்கிய விருதினை தானா குமாரசாமி அவர்களுக்கு வழங்கிய அரசு
வங்காள அரசு என்பது சரி. தாமரை நெஞ்சம் என்ற நூலை இயற்றியவர் யார்? தாமரை நெஞ்சம் என்ற நூலை இயற்றியவர் அகிலன் என்பது சரி. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளரான பிரித்திகா யாசினி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? பிரித்திகா யாசினி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சேலம் என்பது சரி. திருவிக அவர்கள் யாரிடம் சைவ நூல்களை கற்றார்? திருவிக யாரிடம் சைவ நூல்களை பயின்றார்னு பார்த்தீங்கன்னா மயிலை தணிகாசலம் என்பது சரி. நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார்? நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி. வண்ணந்தாமே நாளைந்தென்ப என்று கூறும் நூல் எந்த நூல்? வண்ணந்தாமே நாளைந்தென்ப என்று கூறும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம் என்பது சரி. வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி இவ்வரிகளை இயற்றியவர் யார்? வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி இவ்வரிகளை இயற்றியவர் கனக சுப்புரத்தினம் என்பது சரி. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார்? பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் சுந்தர ராமசாமி என்பது சரி. உணவையும் உறக்கத்தையும் தவிர இவ்வரிகளை இயற்றியவர் யார்? உணவையும் உறக்கத்தையும் தவிர இவ்வரிகளை இயற்றியவர் ஆத்மா நாம் என்பது சரி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், அப்புறம் அதே மாதிரி நாடக உலகின் இமயமலை என்று போற்றப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆவார். சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவியக்கலை நுட்பம் எது? சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலை நுட்பம் பிரஸ்கோ ஓவியங்கள் என்பது சரி. திருச்சாளர் முறையில் மாணிக்க வாசகர் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? திருச்சாளர் முறையில் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா 20 பாடல்களை பாடியுள்ளார் என்பது சரி. திருவாசகத்தில் அமைந்துள்ள திருப்பதிகங்கள் மற்றும் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன? திருப்பதிகம் எத்தனை, மொத்த பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் சி, அதாவது உங்களுக்கு திருப்பதிகங்கள் 51, மொத்த பாடல்கள் 658 என்பது சரி. மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எந்த ஊர்? ஆப்ஷன்ல பாருங்க, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் என்பது சரி. வேற்றுமை நாமென்னல் சரியாமோ இப்பாடலை பாடியவர் யார்? வேற்றுமை நாமென்னல் சரியாமோ என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் பே தூரன் என்பது சரி. சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமறுப்புலவர் இயற்றினார்? சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் சீதக்காதி என்பது சரி. போர்ப்பு உருமுரசின் இறங்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? போர்ப்பு உருமுரசின் இறங்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க, அக 400 என்பது சரி. அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 145 பேர் என்பது சரி. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வந்துள்ளன என்பது சரி. தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று பாடியவர் யார்? தாய்மொழியிலே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் என்று பாடியவர் ரா மீனாட்சி என்பது சரி. புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரி. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் இவ்வரிகள் யாருடைய சிறப்பை கூறுகிறது? முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் இவ்வரிகள் யாருடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாணவரின் சிறப்பை கூறுகிறது என்பது சரி.
இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே இப்பாடல் யாரால் யாருக்கு பாடப்பட்டது? இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே இப்பாடல் யாரால் யாருக்கு பாடப்பட்டது? ஔவையாரால் அதியமானுக்கு பாடப்பட்டது என்பது சரி. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? கேவிடி. கொற்கை வஞ்சி தொண்டு வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் ஆர் பாலகிருஷ்ணன் என்பது சரி. எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி. சு. செல்லப்பா என்பது சரி. எட்டுத்தொகை நூல்களில் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எந்த நூல்? எட்டுத்தொகை நூல்களுள் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் பிரமிழ் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு எது? பிரமிழின் சிறுகதை தொகுப்பு எது? ஆன்சர் லங்காபுரி ராஜா என்பது சரி. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல் என்பது சரி. இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் யார்? இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் முத்துலிங்கம் என்பது சரி. யுகத்தின் பாடல் என்னும் கவிதை யாருடையது? யுகத்தின் பாடல் இது வில்வரத்தினம் அவருடையது என்பது சரி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதேவ் என்பது சரி. சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன் என்பது சரி. முகமது ரபி என்ற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? முகமது ரபி என்ற இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? கணையாளி என்பது சரி. கொன்றை வேந்தன் என்பது என்ன நூல்? ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க. கொன்றை வேந்தன் என்பது பிற்கால அறநூல் என்பது சரி. எழுவரின் கொடைப்பெருமை மற்றும் பெருஞ்சித்தனாரின் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எழுவரின் கொடற்பெருமை மற்றும் எந்த நூல்ல பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது? எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுவரின் கொடைப்பெருமை எந்த நூலில் பாடப்பட்டுள்ளனா சிறுபானாற்று படை என்பது சரி. மேன்மை தரும் அறம் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது என்பது சரி. எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன்? அது எந்த ஆண்டு? கலங்காதிரு மனமே என்ற பாடலை கண்ணதாசன் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆன ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டாகும். தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டுள்ளது? தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எந்த நூலில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு எது? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு காந்தி அமைதி விருது வழங்கிய நாடு சுவிட்சர்லாந்து என்பது சரி. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்ன பூ? மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா வாகைப்பூ என்பது சரி. ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்?
ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் காமு ஷெரீப் என்பது சரி. இந்திரன் முதலாக திசைபாலர் மொத்தம் எத்தனை பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் யார்? திசைபாலர் 8 பேர், ஆட்சி செலுத்தியவன் யார்? அதான் கேள்வி. இந்திரன் முதலாக திசைபாலர், ஆன்சர் 8 பேரும், ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவன் சோழன் என்பது சரி. ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதில் உரம் என்ற சொல் குறிப்பது என்ன? ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதுல உரம் என்ற சொல் குறிப்பது வலிமையை குறிக்கிறது. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் இளங்கோவடிகள் என்பது சரி. அழகர் மலை என்பது எந்த மலை? ஆன்சர் அழகர் மலை என்பது திருமால் குன்றம் என்பது சரி. விடுபட்டதை நிரப்புக. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம். விடுபட்டது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தல் ஒழுகலான் என்பது சரி. செங்கீரை பருவம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எந்த மாதங்களில் மென்மையாக அசையும்? செங்கீரை பருவம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எந்த மாதம்னு பாருங்க. 5 மற்றும் 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும் என்பது சரி. எந்த அம்மன் வழிபாட்டிற்கு ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது? அது எந்த அம்மன்? ஆன்சர் திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெருக்கூத்து இருக்கிறது என்பது சரி. இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எந்த காண்டம்? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் ஆன்சர் திரு ஆலவாய் காண்டம் என்பது சரி. கேள்வியினான் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கேள்வியினான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வினையாளனையும் பெயர் என்பது சரி. ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதனின் பெயர் என்ன பெயர்? ஜப்பான்ல வரவேற்பாளராக மற்றும் பணியாளராக உள்ள இயந்திர மனிதன் பெப்பர் என்பது சரி. நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்ற கூற்று யாருடையது? நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்போதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்று கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் என்பது சரி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னவென அழைக்கப்படுகிறது? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் பார்த்தீங்கன்னா வளாநிலை என்று அழைக்கப்படுகிறது. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் அறிவுமதி ஆவார். அசையி கெளியி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அசையி கெளியி இது சொல்லிசை அளபடை என்பது சரி. நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் என்பது சரி. தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும் என்பது சரி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிட்டுள்ளார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரி. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா சிற்றூரை குறிக்கும்.
தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற கூற்றுடன் தொடர்புடையவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரி. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடியுணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன செய்தி? பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடியுணர்த்தும் அறிவியல் செய்தி எதுன்னு பாருங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்பது சரி. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் நாமக்கல் என்பது சரி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் எந்த நூல்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் ஆன்சர் தொல்காப்பியம் என்பது சரி. மொழியின் முதல் நிலை எனப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, மொழியின் முதல் நிலை எனப்படுவது பேசுவதும் கேட்பதும் என்பது சரி. எம்ஜிஆருக்கு எப்போது இந்திய மாமணி பட்டம் வழங்கப்பட்டது? எந்த ஆண்டு? எம்ஜிஆருக்கு இந்திய மாமணி பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1988 என்பது சரி. வேர்ட் ஸ்மித் என்பதை தமிழில் எவ்வாறு அழைப்பர்? வேர்ட் ஸ்மித் இதை தமிழில் நம்ம எவ்வாறு அழைப்போம்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளி என்பது சரி. டீப் ப்ளூவே என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவரை தோல்வியடைய செய்தது? எந்த ஆண்டு எந்த போட்டி? இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஆன்சர் 1997 சதுரங்கம் என்பது சரி. பொருந்தாததை தேர்க. ஆப்ஷன்ல பாருங்க, பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் ஈன்று நான் தந்து கழித்திட நான் மகிழ்ந்திட கொம்புண்ணா கிளை நச்சரவம் மிகுந்த சுவை என்பது பொருந்தாத ஒன்றாகும். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது கம்பு என்பது சரி. தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் கல்யாண சுந்தரம் என்பது சரி. முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு என்ன? எத்தனை சதுர கிலோமீட்டர்? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 கிலோமீட்டர் என்பது சரி. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது. இதில் குறிப்பிடப்படுபவர் யார்? 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது. இதில் குறிப்பிடப்படுபவர் ஆங்கிலேயர்கள் என்பது சரி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியுள்ளார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடிய நூல் பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் என்பது சரி. மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை. இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி வருமானால் அதை என்னவென அழைக்கலாம்? இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து வருமானால் அதை நம்ம தொகைநிலை தொடர் என அழைக்கிறோம். சேரர்கள் பற்றியதில் தவறானது எது? சேரர்கள் பற்றியது தவறானது எது? ஆன்சர் தலைநகர் பூம்புகார் என்பது தவறான ஒன்றாகும். விடுபட்ட சொற்களை நிரப்புக. தங்கப்பூ பதிக்க தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த எந்த நாட்டின் முத்தேனோ? அது எந்த நாட்டின் தேன்? ஆன்சர்
சேர நாட்டின் முத்தேனே என்பது சரியான விடை. அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது? அந்த காலத்துல அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த எழுத்து பயன்பட்டது? ஆன்சர் ஊ என்பது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கோபல்லபுரத்து மக்கள், இது கி ராஜநாராயணன் என்பது சரி. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது என்ன குறுக்கம்? இது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் ஔகார குறுக்கம் என்பது சரி. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்று உரைத்தவர் யார்? தேவருடைய பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல என்றவர் ராஜாஜி என்பது சரி. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன சொற்கள்? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எந்த வகை சொற்கள்? ஆன்சர் உரிச்சொல் என்பது சரி. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகளை எழுதியவர் கவிமணி என்பது சரி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்ன? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடகரடக்கல் என்பது சரி. மாறுபட்டதை தேர்க. இதுல மாறுபட்ட ஒன்று என்ன? ஆன்சர் பகல் என்பது மாறுபட்டுள்ளது. இதுல போலியில வரும். பைசல், மைஞ்சு முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலியில் வரும். பகல் என்பது பொருந்தாத ஒன்று. சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் உடைய மன்னன் யார்? சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் உடைய மன்னன் ஆன்சர் அதிவீர ராம பாண்டியர் என்பது சரி. பழந்தமிழர்கள் எவற்றை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது? பழந்தமிழர்கள் எவற்றை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் என்பது சரி. 3ஆம் வேற்றுமை உருபுகள் என்ன பொருளில் வரும்? 3ஆம் வேற்றுமை உருபுகள் என்ன பொருளில் வரும்? ஆன்சர் கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. இந்த 3 பொருள்களிலும் வரும். ஆப்ஷன் டி சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. எத்தனைக்கும், வெறுப்பு, கழனி, நிகர். இது நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம். எத்தனைக்கும் முயலும், வெறுப்பும், மலை, கழனி, வயல், நிகர்னா சமம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரி. பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? பாரதிதாசன் இவருடையது பிசிராந்தையார். அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். இது எந்த வகை நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடக நூல் என்பது சரி. ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எந்த விருதை பெற்றுள்ளார்? ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது ஆன்சர் கலைமாமணி விருது என்பது சரி. உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சே என்பது சரி. சரியாக பொருந்தியது எது? இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க. கிழக்குன்னா என்ன? கிழக்குன்னு சொல்லுவோம். மேற்குக்கு குடக்கு, வடக்கு, தெற்கு. கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று. இதுல அனைத்தும் சரி என்பது சரி. கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல் என்பது சரி. யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா? இதில் அவை என்று குறிப்பிடுவது என்ன? யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா? இதில் அவை என்று குறிப்பிடப்படுவது நோய் என்பது சரி. எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எது? எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு பகுதி என்பது சரி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது?
மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் தொகை எந்த தொகை? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது உம்மை தொகை என்பது சரி. தேனரசன் கீழ்கண்ட எந்த இதழ்களில் கவிதைகள் எழுதவில்லை? அது எந்த இதழ்? ஆன்சர் கரெக்ட் தான். ஆனந்த விகடன் என்பது சரி. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகண வயங்கு நன் மொழியே என்ற வரிகள் அமைந்த பாடலை இயற்றியவர் யார்? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகண வயங்கு நன் மொழியே என்ற பாடலை இயற்றியவர் கா. நமசிவாயர் என்பது சரி. இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் எந்த நூல்? இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல் என்பது சரி. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? இதுல இறந்த கால வினைமுற்று படித்தான் என்பது சரி. முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல் ஆகும்? முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல்? சீவலப்பேரி என்பது சரி. செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் இச்சொல்லிலுள்ள வல்லைப்பாட்டு என்பதன் பொருள் என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வல்லைப்பாட்டு என்பது பார்த்தீங்கன்னா நெல் குத்தும்போது பாடும் பாட்டு தான் வல்லைப்பாட்டு ஆகும். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று உருவகத்தை பற்றி எழுதியவர் யார்? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் தண்டி என்பது சரி. நானும் என் தோழியும் எப்படி இருப்போம்? உவமையால் அந்த ஆப்ஷன்ல பாருங்க. நானும் என் தோழியும் உவமை உணர்த்தும் பொருள். ஆன்சர் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் என்பது சரி. தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன் என்பது சரி. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் என்பது சரி. திருப்புகழை பாடியவர் யார்? திருப்புகழ் பாடியவர் ஆன்சர் அருணகிரிநாதர் என்பது சரி. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 225 என்பது சரி. அடுத்த ஒன்று புலினா அது இளமை பெயர் என்ன சொல்லுவோம்? சிங்கம். ஆன்சர் உங்களுக்கு புலி, பரல், சிங்க, குருளை, யானை, கன்று, ஆட்டுக்குட்டி. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருவந்தாதையை இயற்றியுள்ளார்? பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருவந்தாதின்னு பார்த்தீங்கன்னா 2வது திருவந்தாதி என்பது சரி. தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவிய இடம் எது? திருவள்ளுவர் தவச்சாலையை இளங்குமரனார் நிறுவிய இடம் அல்லூர் என்பது சரி. இடப்பிறப்பில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய். இடப்பிறப்பில் பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் நாக்கு என்பது சரியான ஒன்று. டிசம்பர் பூச்சூடினால் என்பது என்ன வகையான ஆகுபெயர்? டிசம்பர் பூச்சூடினால் என்பது என்ன வகையான ஆகுபெயர்? ஆன்சர் இது காலவாகு பெயர் என்பது சரி. தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார் என்பது சரி. அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி என்பது சரி.
கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற பாடல் வழி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு என்பது சரி. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலை பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை இதில் ஞானம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரி. யாப்பின் உறுப்புகளில் பொருந்தாதது எது? 6 உறுப்புகள் இருக்கு. அதுல பொருந்தாதது ஆன்சர் சொல் என்பது பொருந்தாத ஒன்றாகும். முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சார்ந்தவர் யார்? முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சார்ந்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்பது சரி. பெருமரத்துடன் போட்டியிடுகிறது என்று பிச்சமூர்த்தி அவர்கள் குறிப்பிடும் மரம் எந்த மரம்? பெருமரத்துடன் போட்டியிடுகிறது என்று பிச்சமூர்த்தி அவர்கள் குறிப்பிடும் மரம் கமுகு என்பது சரி. பொருத்தமான விடை தருக. கடுவன்னா என்ன, களிறுன்னா என்ன? ஆன்சர் கடுவன் மந்தி, களிறு பிடி அப்படிங்கிறதை குறிக்கும். இலக்கண குறிப்பு ஏந்தி, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஏந்திங்கிறது வினை எச்சத்தை குறிக்கும். சந்து இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது? தூது, அதுதான் சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம்னு போற்றப்படுகிறது. அது எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது? கலிவெண்பா என்பது சரி. ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? தமிழன்பன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வணக்கம் வள்ளுவ என்பது சரி. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் தெரன்ஸ் என்பது சரி. சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது? அது எந்த காண்டம்? சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புகார் காண்டம் என்பது சரி. எரிதிரை என்பதன் பொருள் என்ன? எரிதிரை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கடலை சார்ந்த பெரிய புலம் என்பது சரி. பா வகைகளில் ஒன்றான வெண்பாவின் ஓசை என்ன? வெண்பாவின் ஓசை செப்பலோசை என்பது சரி. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எந்த அணை? கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் அணை, கோதாவரி நதியில தௌலீஸ்வரம் அணை என்பது சரி. அமையா, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? அமையா ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பது சரி. இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை யார் விரிவாக ஆராய்கிறார்? இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது? இதை விரிவாக ஆராய்ந்தவர் பாண்டுரங்கன் என்பது சரி. கரகாட்டத்தை வேறு எந்த பெயரில் அழைக்கலாம்? கரகாட்டத்தை மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா கும்பாட்டம் என்பது சரி. கூடத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? கூடத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வரிகளை இயற்றியவர் யூமா வாசுகி ஆவார். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை என்பது சரி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். மொத்தம் 10 பேர் உரை எழுதியுள்ளனர். பரிமேல் அழகர் உரைதான் சிறந்த உரை. இதெல்லாம் ஒரு கேட்கப்பட்ட கேள்விகள்.
2010 செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது? தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் 2010 கோவை என்பது சரி. அர்ச்சுனன் தபசு என்பது என்ன? அர்ச்சுனன் தபசு என்பது என்ன? ஆன்சர், மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அர்ச்சுனன் தபசு ஆகும். தீரா இடும்பை தருவது எது? ஆப்ஷன்ல பாருங்க, தீரா இடும்பரை தருவது எது? ஆன்சர், ஆராயம்மை ஐயப்படுதல் என்பது தீரா இடும்பை தரும். போட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? போட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் ஒளிப்படி இயந்திரம் என்பது சரி. தனிநாயகம் அடிகள் எங்குள்ள பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை ஆற்றினார்? தனிநாயகம் அடிகள் எங்குள்ள பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை ஆற்றினார்? ஆன்சர், இலங்கை என்பது சரி. முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய காலம் என்ன? முத்துலட்சுமி அம்மையார் வாழ்ந்த காலம் என்ன? 1886 முதல் 1968 என்பது சரி. இலக்கண குறிப்பு அறிவார் வல்லார், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? அறிவார் வல்லார், வினையாளனையும் பெயர்கள் என்பது சரி. உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்றவர் யார்? உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்றவர் மூகு ஜெகநாதர் என்பது சரி. பெண் கல்விக்காக போராட தொடங்கிய போது மலாலாவின் வயது என்ன? பெண் கல்விக்காக போராட தொடங்கிய போது மலாலாவின் வயது பார்த்தீங்கன்னா 12 என்பது சரி. காவோவியம் கீழ்கண்ட எதை வலியுறுத்துகிறது? காவோவியம் கீழ்கண்ட எதை வலியுறுத்துகிறது? இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சியை வலியுறுத்துகிறது என்பது சரி. குடும்ப விளக்கு எனும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எனும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5 பகுதிகள் என்பது சரி. அறவிலை வணிகன் ஆய் அலன் இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? அறவிலை வணிகன் ஆய் அலன் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 6 வகைப்படும் என்பது சரி. சரியான பொருளை தேர்ந்தெடு. பொலம் பொழி, இதனுடைய சரியான பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர், பொலம்னா அழகு, பொழினா தானிய குவியல் என்பது சரி. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை போற்றியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பது சரி. புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூரில் மூவர் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூரில் மூவர் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் 2ஆம் பராந்தக சோழன் என்பது சரி. நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தில் மறையாத சட்டமாகும் என்பது யாருடைய பொன்மொழி? நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் என்பது நேதாஜியின் பொன்மொழியாகும். எத்திக்ஸ் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? எத்திக்ஸ் அப்படின்னா தமிழ்ல நம்ம எப்படி கூறுவோம்? ஒழுக்கவியல் என்பது சரி. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கூறும் நூல் எந்த நூல்? கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கூறும் நூல் ஆப்ஷன் டி என்று கூறும் நூல் எந்த நூல்னு பாருங்க. அகநானூறு என்பது சரி. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் அங்கு உள என்று கூறியவர் யார்? மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள என்று கூறியவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரி.
விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்ற அடிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன. விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆதவன் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எந்த நூல்? எந்த நூல்ல சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறவில்லை? ஆன்சர் திருக்குறள் என்பது சரி. கேப்டன் தாசன் என்பவர் சுதந்திர இந்தியாவின் எந்நாட்டின் தூதுவராக பணியாற்றினார்? சுதந்திர இந்தியாவின் எந்த நாட்டோட தூதுவராக பணியாற்றினார் தாசன்? ஆன்சர் செசல்ஸ் என்பது சரி. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது என்பது சரி. தேங்க்யூ ஆல்.